நீங்க மதத்தை சார்ந்து எதுவும் அதிகமா சொல்றது இல்லைனாலும் இஸ்லாமியர்கள் வந்து நம்ம நண்பர்கள் இன்னொரு இன்டர்வியூல கூட அவங்க வந்து பெரும்பான்மையினர் தான், அவங்கள சிறுபான்மையினர்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் இதை நாங்க பார்க்கணும், இதை நாங்க பார்த்து கருத்து சொல்லணும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்காங்க, சொல்லியும் இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அத்தனை இருந்திருக்கிறது. அந்த சரித்திரத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன ஒரு இந்திய முஸ்லிமின் குறை என்ன? எதற்காக கோவிக்கிறான்? ஏன் அவனுக்கு என்ன மனத்தாங்கள் என்ன இப்படி என்று பார்க்கும் பொழுது 500 வருடங்களாக இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சிட்டிசனாக வாழ்ந்தவர், தன்னுடைய நாடு என்று நம்பி இறந்த பிறகு தன்னை புதைப்பதற்கு இது இடம் என்று தேர்ந்தெடுத்தவன், அவனுக்கு இதுதான் நாடு என்று நம்பி பல தலைமுறைகள் வாழ்ந்து விட்டவன், ஒரு 60 வருஷம் வாழ்ந்ததுலயே இஸ்ரேலுக்கு இவ்வளவு தேசப்பற்று இருக்கலாம் அப்படின்னால், யாருடைய இடத்திலேயோ ஆக்கிரமிப்பு செய்து வாழ்ந்த இஸ்ரேலுக்கு அவ்வளவு தன்னுடைய நாடு என்ற நம்பிக்கை 60 வருஷத்துல வரணும்னா 500 வருஷத்தில் ஆண்டவனுக்கு எவ்வளவு தன்னுடைய நாடு என்ற எண்ணம் இருந்திருக்கும். அந்த தேசப்பற்று காரணமாக அவன் ஆங்கிலம் கற்கவில்லை. ஏனென்றால் அது எதிரியின் மொழி என்று நினைத்தவன். அதனால் கற்க மறந்து மற்ற சாதியினரெல்லாம் அவர் அடிவரடிகளாக மாறி, உயர் சாதியினரெல்லாம் அடிவரடிகளாக மாறி அவர் எதிரிக்கு பணிபுரிந்து சேவகம் செய்து கல்வியும் பதவியும் பொறுப்பும் பெற்றார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் பின்தங்கி நின்றான். மற்ற தாழ்த்தப்பட்ட சாதியினர் கூட மதம் மாறி மேம்பட்டு கல்வி பெற்றார்கள். அது புரியும் பொழுது 100 வருடம் பின்தங்கி இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள். சரி, ஆனது ஆகிவிட்டது. இனி முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்து நாமும் நம் சகோதரர்களுடன் முன்னே செல்வோம் என்று நினைத்து கொண்டு சுதந்திர இந்தியாவின் கனவுகளை மனதில் ஏந்தி கொண்டு அவன் வந்த பொழுது, சரி, முதல் சிட்டிசனாக வாழ்ந்தோம், இனி புதிய அரசு வரும் பொழுது 2வது இடமாவது எனக்கு கொடுக்க மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது 2ம் கொடுக்கப்படவில்லை, 3ம் கொடுக்கப்படவில்லை, 4ம் கொடுக்கப்படவில்லை. 5வது நிலைக்கு தள்ளப்பட்ட கோபம் இருக்காதா என்பதை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதை நான் அவர்களுடன் பேசினேன். எப்படியும் பல பேருக்கு நம்முடைய தொழில் விரோதிகளுக்கெல்லாம் படத்தை போட்டு காட்டுகிறோம், அவர்களுக்கு காட்டினால் என்ன என்றுதான் எனக்கு தோன்றியது.